ஹாய், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ ஃப்ரை பண்ண பன்னீரை செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜாரில் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 காஞ்ச மிளகா, ஒரு 4 முந்திரி, அது கூட கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அது சுண்டுன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை அது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுவும் லைட்டாக தண்ணி விட்ட பிறகு அது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.